சமாதி யோகாசிரமத்தோட சின்ன சின்ன யோசனைகள் பெரிய பெரிய மாற்றங்கள்ங்கிற தலைப்பில் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய இனிய எளிய டிப்ஸ். நம்ம குருஜி வந்து நமக்கு ஒரு 4 டிப்ஸ் கொடுத்துருக்காங்க. நாளைக்கு ஃபாலோ பண்ணக்கூடிய டிப்ஸ். நாளைக்கு என்ன ஸ்பெஷல் அப்படின்னா, எல்லாருக்கும் தெரியும் வரலட்சுமி நோன்பு. வரலட்சுமி நோன்பு வந்து வழியாக ஃபாலோ பண்ணுறவங்களும் இருப்பீங்க, இல்லை புதுசாக ஃபாலோ பண்ணுறவங்களும் இருப்பீங்க. 2 பேருமே ஃபாலோ பண்ணுங்க அந்த டிப்ஸை. ஃபஸ்ட்டு டிப்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காலையில் வாசல் தெளிக்கும் போது வாசல் தெளிக்கிற தண்ணியில் கொஞ்சம் பச்சை கற்பூரம் கலந்து வாசல் தெளிங்க. இது 1வது டிப்ஸ். செகண்ட் டிப்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கோலம் போடுவோம் இல்லையா, கோலம் போடும் மாவில், அதாவது கோல மாவு எதாக இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பச்சரிசி மாவும் வீட்டில் அரைச்ச மஞ்சள் பொடியுமா இருக்கணுங்க. இந்த 2 கலந்து கோலம் போடுங்க. 3வது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மாவிலை தோரணம். நம்ம ரெகுலராகவே எந்த ஃபங்க்ஷனாக இருந்தாலும் நம்ம வந்து மாவிலை தோரணம் கட்டுவோம் இல்லைங்களா. இப்போது நாளைக்கு கட்ட போகிற மாவிலை தோரணத்தில் என்ன ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 21 எண்ணிக்கையில் மாவிலை தோரணம் கட்ட போகிறோம். நம்ம 21 எண்ணிக்கை, சரிங்களா. அதுக்கப்புறம் 4வது டிப்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2 கண்ணாடி பவுலில் தண்ணி வச்சுக்கோங்க. கண்ணாடி பவுலாக இருக்கலாம், பீங்கான் பவுலாக இருக்கலாம், எதுனாலும் ஓகே. மண்பாட்டாக கூட இருக்கலாம். இந்த மாதிரி 2 கண்ணாடி பவுல் இல்லை பீங்கான் பவுல் எதுவும் இல்லை தண்ணி வச்சுக்கோங்க. தண்ணி வந்து 3/4 பங்கு இருக்கிற மாதிரி ஃபில் பண்ணிக்கோங்க. அதில் வந்து 3 எண்ணிக்கை ஏலக்காய். அது ஏலக்காய் வந்து பார்த்தீங்க அப்படின்னா விஷ்ணுவோட அம்சம், சரிங்களா. அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு துளசி வந்து உங்களுக்கே தெரியும் லக்ஷ்மியோட அம்சம். அதுக்கப்புறம் கொஞ்சம் இந்த மாதிரி எடுத்து, இந்த கையளவு எடுத்து பச்சை கற்பூரம் வந்து கற்பூரம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லா தேவதைகளோட அம்சம். இந்த 3ம் போடணும். அதுக்கு மேலே என்ன பண்ணணும்னா, நாகலிங்க பூ கிடச்சதுன்னா அந்த தண்ணிக்கு மேலே மிதக்கிற மாதிரி நாகலிங்க பூ போடுங்க. நாகலிங்கம் வந்து உங்களுக்கே தெரியும் சிவனோட அம்சம். ஸோ எல்லா தேவதைகளும் முதல்ல நம்ம வீட்டுக்கு வந்துடுறாங்க. ஸோ இந்த 2 பவுல்லையும் ஃபஸ்ட்டு ஒரு பவுலை உங்கள் வீட்டு ஈசானிய மூலையிலையும், இன்னொரு பவுலை உங்கள் வீட்டு வாசல்லையும் வைங்க. இப்படி வைக்கிறதுனால நாளைக்கு வந்து வரலட்சுமி சந்தோஷமாக மகிழ்ச்சியாக உங்கள் வீட்டுக்கு சீக்கிரம் வருவாங்க, சரிங்களா. எங்கள் சாய் சமாதி யோகாசிரமம் சார்பாக நாளைக்கு நீங்கள் வரலட்சுமி நோன்பை சிறப்பாக கொண்டாடி எல்லா வளங்களும் பெற்று பல்லாண்டு வாழ மனப்பூர்வமான வாழ்த்துக்கள், நன்றிகள்.